இந்த பிரேமலதா பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை தருகின்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஆட்சி, போதை கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கின்ற ஆட்சி, இதை தவிர வேற எந்த குறையும் இந்த ஆட்சி மேல சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இது பிரேமலதா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசியிருக்காங்களேன்னு தான் தமிழகத்து தாய்க்குளம் வெட்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமா அவங்க பார்க்குறாங்க. 2.5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கிறான், வன்கொடுமை செய்கிறான், பாலியல் சீண்டல் செய்கிறான். கேட்டால் போதையில் இருந்தான்னு சொல்லி எளிமையாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த போதையில் இருந்தவனை நியாயப்படுத்துகிறாங்க பிரேமலதா. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை தொடர்ந்து விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சி. பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு உடனே கடந்து போயிடுறீங்க. அப்படி இல்லாமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அடுத்து நாம் வெளியிடுற காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். அதுக்குரிய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிடுங்க. நன்றி. திமுக கூட்டணி ரொம்ப இணக்கமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, அணுக்கமான கூட்டணி, லட்சிய பிடிப்போடு இருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி இப்போ ரொம்ப வேகமாக இந்த கூட்டணியில் தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவங்க கூட இப்போ அதிகமாக திமுக கூட்டணியை தூக்கி நிறுத்துறதுக்கு புறப்பட்டிருப்பவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த். இந்த பிரேமலதா இப்போ அவங்க ஸ்டாலினை வச்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி மறுபடியும் 2.0 வரணும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி. இந்த நல்ல ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடருது. இதை தவிர இந்த ஆட்சி மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. எங்கள் அண்ணா ஆட்சி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை தருகின்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஆட்சி, போதை கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கின்ற ஆட்சி. இதை தவிர வேற எந்த குறையும் இந்த ஆட்சி மேலே சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இது பிரேமலதா ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பேசியிருக்காங்களேன்னு தான் தமிழகத்து தாய்க்குளம் வெட்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. என்னன்னா, பாலியல் வன்கொடுமை ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமா அவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று, போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுதுன்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி மறுபடியும் வரணுன்னு வேற சொல்கிறாங்க. இன்னைக்கு போதை கலாச்சாரம் என்பது எவ்வளவு கொடுமையானது. இன்னைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்தது, போதை வஸ்துக்களுடைய நடமாட்டம் அதிகரித்தது, சூடோபோட்டமைன், போடோபோட்டமைன் விதவிதமான ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் விற்பனைக்கு வந்தது. சர்வதேச கடத்தல், போதை கடத்தல் கும்பல்களின் புகலிடமாக தமிழ்நாடு மாறியது. அந்த புகலிடங்களின் பாதுகாவலராக
திமுகவின் அயலக அணி செயலாளராக இருந்த ஜாபர் சாதிக், அவருடைய தம்பி முகமது சலீம் போன்றவர்கள் மிகப்பெரிய நெட்வொர்க்கை உலகம் முழுவதும் பறந்து விரிந்து செயல்படுத்தியது. அந்த போதை ஆசாமிகளுக்கும் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் நட்பு இருந்தது. முதலமைச்சர் துபாய் போக சொல்ல அவங்களோட புகைப்படம் எடுத்தது. முதலமைச்சர் குடும்பத்தோட ஜாபர் சாதிக் போன்றவர்கள் படம் எடுத்தது, சினிமா எடுத்தது. இப்படி எண்ணற்ற சாதனைகள். இதையெல்லாம் பாராட்டி, ஜாபர் சாதிக்கினுடைய செயலை பாராட்டி தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி பரிசளித்தது. இப்படி விதவிதமான இந்த ஆட்சியினுடைய சாதனைகள்னு சொல்லலாம். அப்படி போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்களுக்கும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கும் எதிராக காவல்துறையே பாராட்டு விழா நடத்திய சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. தமிழ்நாடு காவல்துறை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா அந்த ஜாபர் சாதிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் போதைப் பொருட்கள் கடத்தி வருபவராக கண்டறியப்பட்டு அந்த நாடுகளில் இருக்கின்ற போதை ஒழிப்பு பிரிவுகள் இந்திய போதை ஒழிப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவித்து அவங்க டெல்லியில் அதை ட்ரேஸ் பண்ணி அங்கே ஒரு 3 பேரை பிடிச்சி, அவங்க எங்களுடைய பாஸ் சென்னையில் இருக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர்னு அவங்க சொல்லி, அதுக்கப்புறம் ஜாபர் சாதிக்கை கைது பண்ண சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி சர்வதேச இந்த கடத்தல் கும்பல்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போதை. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அங்கே இருக்கிற காவல்துறை அவுட் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் 2 கிலோ கஞ்சா பிடிச்சாங்களா இல்லையா? அதுபோல இங்கே ஸ்டான்லி மருத்துவமனையில் 6 அடி உயரத்துக்கு கஞ்சா செடி வளர்த்தாங்களா இல்லையா? இப்படி எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், போதைப் பொருட்கள் புழக்கம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு கல்லூரி மாணவி அந்த வீட்டு மாடியில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் ஆண்டு கல்வி பயில்கின்ற அந்த மாணவி படிச்சுட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு 3-4 இளைஞர்கள் உள்ள மாடியில் குதிச்சு அவங்கள வெட்டி, அவங்க கதறி, அக்கம் பக்கத்துலாம் வந்தவங்க இவங்க ஓடி தப்பிச்சு அதில் ஒருத்தனை அங்கே இருக்கிற பொதுமக்கள் விரட்டி பிடிச்சி அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க. ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் அந்த கல்லூரி மாணவி இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. கேட்டால் போதையில் வந்துட்டாங்க, போதையில் செஞ்சிட்டாங்க. இதே பதில் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பதிலை ஒவ்வொரு நாள்தோறும் பல்வேறு 2.5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கிறான், வன்கொடுமை செய்கிறான், பாலியல் சீண்டல் செய்கிறான். கேட்டால் போதையில் இருந்தான்னு சொல்லி எளிமையாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த போதையில் இருந்தவனை நியாயப்படுத்துகிறாங்க பிரேமலதா. ஏன்னா இவங்க தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா இடம் கிடைச்ச உடனே அவங்க தலகால் புரியல. அவங்க எதிர்பார்க்காத வகையில் இன்னைக்கு 300 கோடி 400 கோடி கொடுத்த உடனே இன்னைக்கு அண்ணா ஸ்டாலின் மேலே அவங்களுக்கு அப்படியே பாசம் பொங்குது. அதனால் இந்த பாலியல் சீண்டர்கள் போதைகள்லாம் பெருசு இல்லை. அண்ணா ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாட்டில் இந்த கற்பழிப்பு, வன்புணர்வு, பாலியல் சீண்டல், வன்கொடுமை இதெல்லாம் தொடரணும், போதைக்கு கலாச்சாரம் பெருகணும், அதுக்கு மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாங்க போல. இன்னைக்கு போதை, நான் இன்னைக்கு நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதுவும் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்காக 2 போதைப் பொருள் புழக்கத்தில் விட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமைகள் செய்வதை அனுமதிக்கின்ற ஸ்டாலின் அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த 2 காரணங்களுக்காகவே இந்த ஆட்சி மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
அதை சொல்லவும் செய்கிறாங்க. இன்றைக்கு மக்களிடம் வாக்குகளை கேட்டு போகின்ற பொழுது இன்றைக்கு மக்களுடைய செய்தி அதுவாக தான் இருக்கு. இதை விட இன்றைக்கு இந்த வன்கொடுமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சீண்டல்கள், இளம் குழந்தைகள், பருவ வயது அடையாதவர்கள் மீது இந்த போக்சோ சட்டப்படி நாங்க 6999 பேர் மேல கேஸ் போட்டுன்னு பெருமையா சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இவங்க எல்லாம் பெண்கள் தானா? பிரேமலதாவும் கீதா ஜீவனும் பெண்கள் தானா? 6999 வழக்கு போட்டோம், குழந்தைகளை கற்பழிச்சிருக்காங்க, அவங்கள வன்புணர்வு செஞ்சிருக்காங்க, அவங்கள அநியாயமா இம்சப்படுத்திருக்காங்க. எங்க ஆட்சியினுடைய சாதனைன்னு சொல்ற கீதா ஜீவனும், எங்க அண்ணா ஆட்சியில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது, போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுது, இதை தவிர எங்க அண்ணா ஆட்சி மேல என்ன குறை சொல்ல முடியும்னு சொல்ற பிரேமலதாவும் எந்த வகையான மனிதர்கள் என்பதை இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட புல்லுருவிகள் தலைவர்களாக வந்திருக்கிறாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, வேதனையா இருக்கு. இன்னைக்கு போதை என்பது இன்னைக்கு திமுக மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் அங்கெங்கன்னாதபடி எங்கு பார்த்தாலும் போதை. பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிக்கு போனாங்கன்னா திரும்பி வருவாங்களான்னு தெரியாத நிலை. சின்ன பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வெட்டுறாங்க, கத்தி எடுத்துட்டு போறாங்க, ஆசிரியர்களை வெட்டுறாங்கன்னா சக மாணவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. எந்த இடத்துலையாவது கேட்டா கடைசியில போதை, காவலர்கள் அடிக்கிறாங்க கேட்டா போதை, ரயில்வே நிலையத்தில் ரயில்ல வரவங்கள ஒரு இளைஞனை 4 பேர் சேர்ந்து வெட்டுறான், அதை மீம்ஸ் எடுக்கிறான், கேட்டா போதை. எல்லாவற்றுக்கும் இந்த அரசு ஒரு காரணத்தை வச்சிருக்கு. ஏன் இந்த குற்றம் நடந்ததுன்னா அந்த குற்றவாளிகள் போதையில் இருந்தார்கள். இதை சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சர் வெட்கமா இல்லை? இன்னைக்கு இந்த போதை என்பது இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நோய். இது தொடர்ந்தால் இன்றைக்கு கனடா நாட்டில் வான்கூவர் சிட்டி எப்படி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கனடா என்பது உலகத்தின் வளர்ந்த நாடுகளில் ஒன்று, நாகரிகத்தில் முன்னேறிய நாடுகளில் ஒன்றுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதில் இந்த வான்கூவர் சிட்டியில் இன்னைக்கு அந்த நகரத்தையே தடைபடுத்தி வச்சிருக்காங்க. காரணம், அங்கே போதை புழக்கத்தால் அங்கே இருக்கின்றவங்கெல்லாம் செயலிழந்து உடல் நலிவால் இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சுய உணர்வு இல்லாமல் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி அந்த போதையை பயன்படுத்தவும் நம்ம இருக்க முடியாமல் இன்னைக்கு அந்த அரசாங்கம் அவங்களெல்லாம் வெளியே விடாமல் அந்த நகரத்தையே சீல் வச்சிருக்காங்க. இந்த நிலைமை ஸ்டாலின் மறுபடியும் ஜெயிச்சு வந்தாருன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு வேணா இந்த விசுவல்லாம் பாருங்க. இன்னைக்கு அந்த மாநிலத்தில் அந்த நகரத்தில் இன்னைக்கு இந்த ட்ரக் மாஃபியாக்களுடைய ஆதிக்கத்தில் விளைவு அங்க இருக்கிற எல்லாரையுமே முடமாக்கி இன்னைக்கு முடக்கி வச்சிருக்க ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அந்த நகரமே போதையில் மிதத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும். அதை தான் பிரேமலதா சொல்றாங்க. பிரேமலதாக்கு பெட்டி கிடைக்குது அவங்க சொல்றாங்க. அது மாதிரி ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு துட்டு கிடைக்குதுன்றதுக்காக அவங்க போதை வியாபாரிகளை அனுமதிக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு ஜாபர் ஷாதிக்கு சர்வதேச கடத்தல் மன்னனா பார்க்கப்படுகிறார். உலகத்தில் பல நாடுகளில் இருப்பவர்கள் அவர்கள் இங்கிருந்து போதைப் பொருட்களை அனுப்புகிறார்கள் என்று கண்டு
அந்த விசாரணை அமைப்புகள் சொல்லுது. ஆஸ்திரேலியா சொல்லுது, நைஜீரியா சொல்லுது, இந்திய போதை ஒழிப்பு கண்காணிப்பு பிரிவு சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு போதை ஒழிப்பு பிரிவு இதுவரைக்கும் ஜாபர் ஷாதிக்கு மேல ஒரு வழக்கு இல்லை. இதை வேற பெருமையா சொல்றாரு மா சுப்பிரமணியம். அவர் மேல நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எந்த வழக்குமே இல்லையன்றாரு. இதுதான் எப்படி முதலமைச்சர் கூட இருந்தா, உதயநிதி கூட இருந்து தொழில் செஞ்சா, இன்னும் சொல்ல போனா உதயநிதியினுடைய மனைவி கீர்த்திகா உதயநிதியோட கூட்டு சேர்ந்து திரைப்படம் எடுத்தா, அல்லது திரைப்படத்தை இயக்கினா, அல்லது திரைப்படத்துல தொடங்கி வச்சா, அந்த போட்டோவை கொண்டு போய் உலகம் முழுக்க காட்டி நான் முதலமைச்சருடைய குடும்பத்தோடு இருக்கிறேன், முதலமைச்சருடைய ஆதரவோடு இந்த தொழில் நடத்துறேன்னு அதை ஒரு சான்றிதழாக காட்டி, அதுக்கு போதாத குறைக்கு தமிழ்நாடு டிஜிபி கிட்ட ஒரு விருது வாங்கி அதை ஒரு புகைப்படமாக காட்டி இன்றைக்கு உலகத்தை நம்ப வைக்கின்ற போதை கும்பல்களுக்கு புகலிடமாக ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது. அதனாலதான் போதை தலைவிரித்து ஆடுது. இந்த போதை மாஃபியாக்களுடைய பிடியில் இருக்கின்ற முதலமைச்சர் குடும்பத்தை இன்றைக்கு தமிழ்நாடு பார்க்குது. அதனாலதான் சொல்றோம், மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா 2O நடந்தா, இன்னைக்கு போதை என்பது ஒரு 50% 40% இருக்குன்னா, அடுத்த 2Oல 100% ஆயிடும். எப்படி கனடா நாட்டின் வான்கூவர் நகரம் எப்படி இன்னைக்கு போதையின் பிடியில் சிக்கி அங்க இருக்கிற மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல தமிழ்நாடு சீரழியும். இப்படிப்பட்ட நிலை வேண்டுமா? தமிழ்நாட்டை இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டை காப்பதற்காக, தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றுவதற்காக இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் வீட்டிலிருந்து வெளியே போச்சுன்னா திரும்பி வரும்ன்ற நம்பிக்கையோடு, நம்முடைய வீட்டு பெண்கள் வெளியில் போனா அவங்களுடைய எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையோடு அவங்க கல்விக்கூடங்களுக்கும் பணிகளுக்கும் போகின்ற ஒரு நிலை மீண்டும் வரணும்னா அதுக்கு ஸ்டாலின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அமைதி, வளம், வளர்ச்சி என்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய நல்லாட்சி மீண்டும் அமைய, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்கள் பெண்களை பாதுகாத்து இந்தியாவில் தமிழ்நாட்டு பெண்கள் தலை நிமிர வேண்டும் என்று தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்து உடைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்க கொண்டு வந்த திட்டம்தான் இன்னைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும், அனைத்து பணிகளிலும் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தருவதாக இருந்தாலும், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளாட்சி அமைப்புகளில், அது ஊராட்சியாக இருந்தாலும், ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும், மாவட்ட ஊராட்சியாக இருந்தாலும், நகரமன்றமாக இருந்தாலும், பேரூராட்சியாக இருந்தாலும், மாநகராட்சியாக இருந்தாலும், எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செய்து சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி பெண்களை பாரதி சொன்னதை போல ஆணுக்கு இங்கே பெண் இளப்பிள்ளை கான் என்று சரிநிகர் சமானமாக பெண்களை உயர்த்தி வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த அம்மாவினுடைய அணுக்கத் தொண்டராக அவர் தொடங்கி வைத்த பணிகளை, திட்டங்களை, செயல்களை தொடர்ந்து நிறைவேற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்கி வருகின்ற தேர்தலில் அவரை பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுப்போம். அதன் வழியாக அவர் வந்தவுடனே சொல்றாரு, எங்களுடைய முதல் இலக்கு வந்து 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் போதை இல்லாத மாநிலமாக நான் மாற்றி காட்டுகிறேன் சொல்றாரு. உடனடியாக அதற்கு தனி சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டு உடனடியாக நேரடியாக அதை கண்காணித்து போதை இல்லாத மாநிலம் என்ற நிலையை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. 3 மாதத்தில் அதை செய்ய முடியும்னு அவர்
சொல்றாரு. அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருகின்ற வகையில் அவருக்கு நீங்கள் வாக்களித்து பெரும்பான்மையான இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை ஏற்கின்ற நாளை நோக்கி நாம் காத்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பட்டியலில் பதிவு செய்யுங்க.